வரலாறு ரொம்ப முக்கியமானது. வரலாற்றை தவிர்த்துவிட்டு நாம நிகழ்காலத்தை ஒட்டி நகர்த்த முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இந்த ஜூன் 25 இந்திய வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நாள். ஆமாம், எமர்ஜென்சி அறிமுகப்படுத்தப்பட்ட, எமர்ஜென்சி உடனடியாக கொண்டு வரப்பட்ட ஒரு நாளாக 1975 ஜூன் 25 இருந்தது. கொண்டுவரப்பட்ட அன்றிலிருந்து 1977 மே மாதம் வரைக்குமாக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நாடு எமர்ஜென்சி நிலையில் இருந்தது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது. இந்த நாளை அவர்கள் ஒரு கருப்பு தினமாக அனுசரிக்கிறார்கள். அது தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் 50 ஆண்டு கால எமர்ஜென்சி இந்தியா அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்பாக எமர்ஜென்சியால் எப்படியெல்லாம் இந்த நாடு பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தொடர்பாக நிறைய பரப்புரைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தையும் தற்போது பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளில், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய NDA 1, NDA 2, இப்போ மோடி 3.0 அப்படின்னு இந்த 3வது முறையாக பாஜக ஆட்சி பொறுப்பேற்றிருக்க பிறகும் கூட எமர்ஜென்சி காலகட்டம் குறித்தும் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை ஏன் கொண்டு வந்தார், எதற்காக கொண்டு வந்தார், அதனால் இந்தியா எப்படி பல ஆண்டு காலம் பின்னோக்கி நகர்ந்தது என்பது தொடர்பாகவெல்லாம் பல தளங்களில் பல விவாதங்களை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாலும், இப்போது ஆட்சி பொறுப்பில் இருப்பதன் காரணமாக காங்கிரசுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு பரப்புரையை மேற்கொள்வதற்கான ஒரு சூழலாகவும் இந்த 50 ஆண்டு கால எமர்ஜென்சி நினைவை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி எமர்ஜென்சி காலகட்டத்தில் அப்போது RSSனுடைய பிரச்சாரகராக இருந்திருக்கிறார். ரொம்ப இளம் வயது. அந்த இளம் வயதில் அவர் RSS அமைப்பினுடைய பிரச்சாரகராக இருந்தபோது எமர்ஜென்சி காலகட்டத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டது, அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு விரிவான பதிவை அவர் அப்போதே ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த பதிவு என்பது ஒரு புத்தகமாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கூட இருந்தது. ஆனால் காலம் அதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தராதனால அந்த புத்தகம் அப்போது வெளிவரவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது 1975-77 காலகட்டத்தில் அந்த 2 ஆண்டு கால எமர்ஜென்சி சூழலில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செய்த ஒரு விஷயமாக இருந்தது. அதை பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது அதை தற்போது மீள்பதிவு செய்திருப்பவர்களோ எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நேரடி சாட்சியமாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த எமர்ஜென்சி காலகட்டம் குறித்து பதிவு செய்த விஷயங்களாக இருக்கிறது. அது ஒரு ஆர்கிவ் மாதிரி இருக்கிறது. அதில் இருந்த தகவல்கள்லாம் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது புத்தகமாக ஏன் அப்போ வரல, இப்போ வெளியிடுவதற்கான தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதற்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 50 ஆண்டு கால எமர்ஜென்சியை நினைவு கூறுவது காங்கிரஸை மிக பிரதானமாக குற்றம் சாட்டுவதற்கோ அல்லது கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதற்கோ பாஜக பயன்படுத்துகிற ஒரே ஒரு உத்தி அப்படின்னா, ரொம்ப டாப் மோஸ்ட் உத்தி அப்படின்னா அது எமர்ஜென்சியாகத்தான் இருக்கும். அந்த வகையில் இந்த எமர்ஜென்சி நாளை மிக குறிப்பாக 50 ஆண்டு கால எமர்ஜென்சி நாளை பாஜக எப்படியாக குறிப்பிடணும் அப்படிங்கிற ஒன்றை சொல்றாங்க. அதை சம்விதான் ஹத்ய திவாஸ் அப்படின்னு இந்தியில் சொல்றாங்க. அரசியல் அமைப்பு படுகொலை நாள் அப்படிங்கிற ஒரு நாளாக இந்த நாளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தினுடைய பல தலைமுறைகள் இன்றளவும் அந்த பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அது வழக்கு மூலமாகவோ பொருளாதார ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க இல்லையா. அந்த குடும்பங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் அது தொடர்பாக நிறைய எழுதுங்க. எமர்ஜென்சி காலகட்டத்தில் என்னவெல்லாம் பாதிப்புகளை சந்தித்தோம், எப்படியெல்லாம் அது ஒரு இருண்ட காலமாக இருந்தது அப்படிங்கிற ஒன்றை, ஜனநாயகத்தினுடைய இருண்ட பக்கங்களை எல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடியே நேரடியாக வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் எழுதினதா சொன்ன அந்த புத்தகம் இருக்கு இல்லையா, அதுக்கு த எமர்ஜென்சி டைரிஸ் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் பிரதமர் மோடி குறித்து
இசையமைப்பாளர் இளையராஜா எழுதிய ஒரு புத்தகத்தை த ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வெளியிட்டிருந்தாங்க. அந்த அமைப்பு தான் தற்போது இந்த நூலையும் மீளாக்கம் செய்து அதற்கு அப்போதைய காலகட்டத்திலேயே இந்த எமர்ஜென்சியை எதிர்த்த ஒரு அமைப்பு மாதிரி ஒரு அமைப்பு உருவாச்சு. பல கட்சி தலைவர்கள்லாம் அந்த அமைப்பில் இருந்தாங்க. அந்த அமைப்பினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருந்தவர் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான HD தேவகவுடா அந்த அமைப்பினுடைய ஒரு முக்கிய தலைவராக இருந்தார். இந்த த எமர்ஜென்சி டைரிஸ் புத்தகத்திற்கான முன்னுரையை தேவகவுடா தான் எழுதியிருக்கிறார். எனவே அதையும் குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு எக்ஸ்தல பதிவை இட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த எக்ஸ்தல பதிவில் நமது அரசமைப்பினுடைய ஆன்மா சிதைக்கப்பட்ட விதத்தை இந்தியர்கள் யாரும் ஒருபோதும் மறந்திருக்க மாட்டார்கள். நாடாளுமன்றத்தினுடைய குரல் வெளியே வராமல் தடுக்கப்பட்டது. நீதிமன்றங்களையே கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. 42வது சட்ட திருத்தம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னும், ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், நலிந்த மக்கள் எல்லாம் குறிவைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் முழுமையாக சிதைக்கப்பட்டது அப்படின்னும் பிரதமர் குறிப்பிடுறார். இந்த நாளில் அவசர நிலையை யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய வணக்கத்தை உரித்தாக்குகிறோம் அப்படின்னு சொல்றார். பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட பலதரப்பு மக்களும் அவசர நிலையை அப்போதைக்கு எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் அனைவரும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தன்மை காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருந்தவர்கள். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்தவர்களினுடைய எண்ணங்களை பேணும் பொருட்டு அவர்கள் எல்லாரும் ஓரணியில் ஒன்று திரண்டார்கள். அதனால தான் அந்த போராட்டத்தால் தான் காங்கிரஸ் ஆட்சி தேர்தலை எதிர்கொள்ள நெருக்கடியை கொடுத்தது. அதே நேரத்தில் அந்த தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியையும் சந்தித்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பிரதமர் சொல்றார். இந்த நாள் இருக்கு இல்லையா, இந்த எமர்ஜென்சி நாள், இதை ஒரு அரசமைப்பு படுகொலை நாளாக எப்படி பின்பற்றணுமோ அதே மாதிரி இந்த நாளில் நாம் ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்குவது, நாட்டை வளர்ச்சி பாதையில் ஒரு புதிய உயரங்களை எட்டுவதற்கு அழைத்து செல்வது அப்படிங்கிற உறுதிமொழியை ஏற்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை மாற்றணும். ஏழை மக்களினுடைய, நலிந்த மக்களினுடைய கனவுகளை நனவாக்குவதற்கான உறுதிமொழியையும் நம்ம இந்த நாளில் எடுக்கணும் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது தான் ஒரு RSSனுடைய இளம் பிரச்சாரகராக இருந்தேன், ஒரு தொண்டனாக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நான் சந்தித்தேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். அவர்கள் அனுபவித்த இன்னல்கள் என்னவாக இருந்தது அப்படின்றது சொல்லும்போது பிரதமர் நரேந்திர மோடி சொல்லக்கூடிய பிரதானமான விஷயம் என்பது பெரும்பான்மையான தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அப்போது சிறை வைக்கப்பட்டார்கள். ஊடக சுதந்திரம் என்பது முற்றிலுமாக நசுக்கப்பட்டது. அதை தாண்டி செய்திகள், கையெழுத்து பிரதிகளோ அல்லது செய்தித்தாள்களோ ஏதாவது வெளிவந்தால் அந்த பத்திரிகை நிருபர்கள், பத்திரிகை நிறுவனத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற நிறைய விஷயத்தையும் தொடர்ச்சியாக சொல்றாரு. இந்த புத்தகம் த எமர்ஜென்சி டைரிஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம் அப்படிங்கிறது a forged leader அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தலைவரை உருவாக்கியது. மோடி தான் இந்த புத்தகத்தினுடைய பெரும்பான்மையான பக்கங்களை எழுதியவர் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு எமர்ஜென்சி காலம்தான் மோடி என்கிற ஒரு தலைவரையே உருவாக்கியது என்று பொருள்படக்கூடிய வகையில் அந்த புத்தகத்தினுடைய தொனி இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் அமைப்பு இந்த புத்தகத்தை தற்போது உருவாக்கி இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். வெளியிடும்போது அமித்ஷா பேசின விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒன்று. எமர்ஜென்சியை கொண்டு வந்த காங்கிரஸோடு தற்போது திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்கள் ஜனநாயகம் குறித்தெல்லாம் பேசுவது என்பது அது அந்த உரிமை அல்லது அந்த தகுதி என்பது திமுகவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் கூட அமித்ஷா முன்வைத்திருக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டில் எமர்ஜென்சியால் மிக அதிகம் பாதிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா அது திமுக தான். அப்போது ஆட்சியில் இருந்த கட்சி திமுக. எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்ட காரணத்தினால திமுகவினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. மிசா என்கிற அந்த ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதன் காரணமாக தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட திமுகவினுடைய பல்வேறு முன்னணி தலைவர்கள் மிசா சட்டத்தால் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். எனவே எமர்ஜென்சியினுடைய வரலாற்றை திமுகவை தவிர்த்துவிட்டு எழுதவே முடியாது என்கிற அளவுக்கு ஒரு இடம் என்பது எமர்ஜென்சி விஷயத்தில் திமுகவுக்கு இருக்கு. அதே நேரத்தில் எமர்ஜென்சி தொடர்பான இன்னும் இது வரக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக எதிரொலிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா 50 ஆண்டு கால இந்த எமர்ஜென்சி நாளை ஒரு அரசமைப்பு படுகொலை நாள் அப்படின்னு ரொம்ப ஓப்பன் டிக்ளேர் பண்ண பாரதிய ஜனதா கட்சி
நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ அது குறித்து விரிவான ஒரு விவாதத்தை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த புத்தகம் தி எமர்ஜென்சி டைரிஸ் புத்தகம் வெளிவந்து அதில் எமர்ஜென்சி நாட்கள் குறித்து பிரதமர் மோடி பதிவு செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதன் அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற விவாதம் அமையுமா அல்லது பொது தளத்திலேயே, ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள்லாம் சமூக வலைதளங்களில் வந்து அது தொடர்பாக எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது அது கருத்து பேச்சு சுதந்திரத்தின் அடிப்படையிலான ஒன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது மீண்டும் அது ஒரு இந்திய இறையாண்மை என்பது தொடர்பான விவாதங்களை எழுப்புமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. எனவே இந்த எமர்ஜென்சி டைரிஸ் எ ஃபோர்ஜ்டு லீடர் என்கிற இந்த புத்தகம் பேசக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும், அதில் அமைந்திருக்கக்கூடிய உள்ளடக்கம் என்பது என்னவாக இருக்கும் என்பதை தாண்டி அது ஏற்படுத்த போகிற அதிர்வலைகள் என்ன என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது.